வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளைக்கு நீ நல்லா போய்ட்டு உங்களா இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி டு தூத்துக்குடி ட்ராவல் பண்ணுறதுக்காக திருச்சி ஜங்ஷனில் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ எங்கள் பக்கத்தில் இருந்த கோ பேசஞ்சர் ஒரு ரவுடி கேட்குறாரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் ட்ரெயினை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. ஒருவேளை ட்ரெயின்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்ணுறது மூலயமா ஓரளவு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணலாமே, எதனால நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டவுட் கேட்குறாரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட. ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் உள்ள பிளாட்ஃபார்மோட லென்த் அதிகப்படுத்தணும். ஆனால் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மோட லென்த் அதிகப்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட லாஸை சந்திக்க வேண்டியதுக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ ஏன் பேசுகிறோம்னு கேட்டால், மஹாகும்பா மேலால் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட், நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் இப்போ நம்ம அந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் கைஸ். இந்த டாபிக் தான் இன்னைக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க கைஸ். இது போட்ட நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. நாம் இந்தியன் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய ட்ராக்குகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 67,000 கிலோமீட்டர்ஸ்களை கொண்டதான் நம்மளோட இந்தியன் ரயில்வேஸோட ட்ராக்குகளோட எண்ணிக்கை. 13,000, அதாவது 13,000 ரயில்கள் டெய்லி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து 8,500 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. 23 மில்லியன் கணக்கான மக்கள் டெய்லி ட்ரெயின்களில் ட்ராவல் பண்ணிட்டு சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ட்ரெயின்ஸ்லாம் ரிசர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுக்கிட்டு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறது, அதே நேரத்தில் அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸை ஒரு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுல இந்த விமலி நாக்கின் கேசரி, டொபாக்கோ, அப்புறம் இந்த கூலிப்பு இதெல்லாம் போட்டு துப்பி அந்த இடமே ஒரு அன்ஹைஜீனிக்காக சானிடரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை ஒரு கெப்பாசிட்டினா இத்தனை தான் இருக்கணும். ஆனால் அந்த கெப்பாசிட்டியை தாண்டி நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, டேஞ்சரஸான முறையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரியே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் நார்த் மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியா டு திருப்பி சவுத் இந்தியா டிராவல் பண்ற மக்களும் நிறையவே எப்படி சொல்றது அவதிப்படுறாங்கன்னு சில விஷயங்கள் காரணமா. இதுல முக்கியமா சொல்றது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 60 days பிஃபோரே ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுட்டு டிராவல் பண்றாங்க அந்த நார்த் இந்தியன் மைக்ரண்ட் லேபர்ஸ். அப்புறம் சிவிக் சென்ஸ் இல்லாத மக்களாக அந்த மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க, அது நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியுமே அவங்க ஒரு கேட்க மறுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்து வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டை ஒரு சுத்தமான முறையில் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நிறைய இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின்லேயே துப்பி வைக்கிறது, அந்த இடமே ஒரு அன்ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறது. அதே நேரத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இத்தனை ஒரு 90 பீப்புள்ஸ் தான் ட்ராவல் பண்ணணும்னு இருக்கும்போது கூடுதலாக நிறைய பேர் இருக்கிறத விட கூட்டம் அதிகமாகவே ட்ராவல் பண்ணுறது மாதிரி நிறைய கூட்டம். நார்த்து டு சவுத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின்ஸில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்ற அது பல வருஷமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சொல்கிறது சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ், அப்புறம் திருவனந்தபுரம் நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ், பாட்னா எர்ணாகுளம், அப்புறம் தன்பாத் ஆலப்புழா, அப்புறம் டாடா நகர் டு எர்ணாகுளம், இந்த மாதிரியான ட்ரெயின்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெயின்கள்லாம் நிறையா நான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின் தெரியுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரிசர்வ் பண்ண பேசஞ்சர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அதுக்குண்டான தகுந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இல்லைன்றதுக்கான இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மக்கள். அதிகப்படியான பேசஞ்சர்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டி மீறி ட்ராவல் பண்ணுறது இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது ஃபெஸ்டிவல் சீசனில் இன்னும் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதேமாதிரி வெதர் கண்டிஷன் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது நார்த்தன் ரயில்வேஸில். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூடு பனி காரணமாகவே நிறைய ட்ரெயின்ஸ் ட்ரெயினோட ஷெடியூல்கள்லாம் மாற்றுறது, சில ஷெடியூல்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறது, அதே நேரத்தில் டெஸ்டினேஷன் கரெக்டான டயத்தில் போய் ரீச் ஆகுறது இல்லைன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வெதர் கண்டிஷனால் நார்த்தன் ரயில்வேஸில் சில ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஓல்டு கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா தான் நிறைய ட்ரெயின்ஸை லான்ச் பண்ணி இருந்தாலும் இன்னமும் டெவலப்மெண்ட், அதாவது இந்த ட்ராக்குகளோட மெயின்டெனன்ஸ் டெவலப்மெண்ட் இன்னமும் தேவைப்பட்டு தான் இருக்குன்ற இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. நியூ ரயில்வே ரூட்ஸ்க்கு நில கையகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு சிரமமாக இருக்குது. நில கையகப்படுத்தும் போது நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய சைனா, ஜப்பான், அப்புறம் தைவான்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் நிறைய ரெவல்யூஷன்லாம் கொண்டு ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ளீசண்டான ஜேர்னியாக உங்களோட பேசஞ்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தா இருக்காங்க. ஆனால் நம்ம ரயில்வேஸுக்கு இன்னும் நிறைய ஒரு அண்டர் டெவலப்பிங் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா தான் வந்தே பாரத், சதாப்தி, ராஜ்தானி, துரந்தோ, ஹம்சஃபார் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் இருந்தாலும் அது அந்த நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்களுக்கு ஈடாகாதுன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னதான் வந்தே பாரத் ஒரு மணிக்கு ஒரு 130 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம்னு சொன்னாலும்
ஆனால் ட்ராக்குகள் அந்த இருக்கக்கூடிய அந்த தண்டவாளங்களோட மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள்ல இல்லை. அதனாலேயே வந்து அந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், சதாப்தி, அப்புறம் ராஜ்தானி போகக்கூடிய அதே ஸ்பீடில் தான் இந்த ட்ரெயின்லேயே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தா இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நியூஸ்லலாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம் நிறையா நியூஸில் இந்த மாதிரி அன்ரிசர்வ் கோச்சஸ்லாம் வந்து லெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பர் கோச்சஸ் லைக் இந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து யாருக்குமே வந்து பெருசாக வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாதி பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ராஜ்தானி, துரந்தோ இந்த மாதிரியான இந்த ப்ரீமியம் ட்ரெயின்ஸ், இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு லக்ஸுரியான ட்ரெயின்ஸாக தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான லக்ஸுரி ட்ரெயின்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி வந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு செகண்டரி ஆப்ஷனாக தான் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ளைட்டை தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால இந்த ரயில்வேஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு இப்போதைக்கு நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. வேற நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து டெவலப் பண்ண இன்னும் நல்லா இருக்கும்பா அப்படின்ட்டு உங்க எல்லாருமே வந்து சில தாட் இருக்கும். அப்படிப்பட்ட தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுல பெஸ்டா இருக்கக்கூடிய கமெண்ட்டை நான் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன் கைஸ். அண்ட் தென் பை பை ஃப்ரம் ராஜாராம். ஸ்டே டியூன்.